ஊது இறக்கி ஆன் பண்ணு. ஆஃப் ஆயிடுச்சா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோளத்தட்டையெல்லாம் சுற்றி ஓரக்காலில் உள்ள சோளத்தட்டையை மட்டும் கரெக்டாக எங்கேருந்து தான் வருமோ தெரியாது, குருவி காக்கா எல்லாம் வந்து அதை கொத்திங்க பாருங்கள், எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓரக்காலில் மட்டும் ஒன்றும் இருக்காது, வர்றதே நான் லாபமே 1 மூட்டை 2 மூட்டை தான் வரும். அதையும் இங்கே பாருங்கள் எப்படி கொத்தி தின்னுட்டா இதில் என்னத்த கிடைக்கும். விவசாயம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. அதுக்காக தான் அந்த வந்து மைக்கு மாதிரி வச்சு அதை ஆன் பண்ணி விட்டோன்னா வச்சுக்கோங்க, அது சத்தம் கேட்டு சரி பக்கத்தில் ஆள் நாய் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடும். அதுக்காக எப்போவும் அதை வந்து உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. பாவங்க, விவசாயம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி ஃபுல்லாக ஓரக்காலில் இருக்கிறதெல்லாம் எப்படி சாப்பிட்ருச்சுன்னு பாருங்கள். இதுக்காக ஒரு மைக் செட் பண்ணி ஸ்பீக்கர் செட் பண்ணி கொல்லையிலேயே போட்டாச்சு பாருங்கள். ஒரு கருது கூட வைக்கல, ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. நம்ம 5 நிமிஷம் அந்தாண்ட போயிட்டு இந்தாண்ட வர முடியல. எங்கேருந்து தான் குருவி அப்படியே கரெக்டாக மேலேயே உட்காந்துருக்கு. அப்படியே பிடிச்சி நம்ம அந்தாண்ட போனோம்னா இந்தாண்ட பிடிச்சி சாப்பிட்டு போயிடுது. கிடைக்கிற லாபமும் நமக்கு வந்து நஷ்டமாக தாங்க போகுது. நடவு நட்டாக்க மயில் உருவி விடுது. இந்த மாதிரி சோளம் நட்டாக்க குருவிக்கு தான் ஆகுது. என்ன தான் பண்ணுறது, பொழப்பு எப்படி தான் ஓட்டுறதுனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. பாருங்கள், முருங்கை வச்சோம்னா மழை பெஞ்சு நறுசாக கொட்டிருந்து போகுது. என்ன தாங்க பண்ணுறது, விவசாயத்தோட நிலைமை என்ன தான் ஆகிறதுனே தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.